நல்லா பேச கத்துக்கிட்ட பொண்ணு யாரு என்ற ஆதித்யாவுக்கு அந்த காதலி கீதாஞ்சலியாக இருக்கக்கூடாது என மனதார வேண்டிக் கொண்டான். ஒரு நொடி தயங்கிய கௌரவ், உங்களுக்கு தெரிஞ்சவதான், முதல்ல நீங்க நேர்ல பார்த்து சொல்லுங்க. அப்படியே அவளை பிடிக்கலனாலும் அவகிட்ட நேரடியா எதுவும் சொல்லாதீங்க என்றான். இப்பவே பயங்கரமா சப்போர்ட் அவளுக்கு என எரிச்சலுடன் தம்பியை பார்த்திருந்தாலும் கூட்டிட்டு வா என்றான் ஆதித்யா. தேங்க்ஸ் அண்ணா, உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்பவும் பயந்தேன். திட்டுவீங்களோ என நினைச்சேன். ஆனா கீத்து சொல்ற மாதிரி தைரியமா எதையும் எதிர்கொண்டாதான் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்கிறது உண்மை போல அவ எப்பவும் எனக்கு கொடுக்கும் தைரியம்தான் உங்களோட பேச எனக்கு கை கொடுத்துச்சு என கௌரவ் தொடர்ந்து சொல்ல, அவளால் தான் கெட்டு குட்டிச்சுவராகிறான் தம்பி என ஆதித்யாவுக்கு இருந்த சந்தேகம் ஊர்ஜிதமானது. நினைச்சேன் அந்த சோம்பல் சிங்காரியே தான் இருக்கும்னு நினைச்சேன். உன்னைய என் தம்பியின் வாழ்வில் இருந்து விரட்டுறேண்டி என மனதுக்குள் கருவி கொண்ட ஆதித்யா முகத்தில் எதையும் காட்டவில்லை. மாறாக, இப்ப எல்லாம் இது மாதிரி எங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த கீத்து உனக்கு தூபம் போடுறான்னு நல்லா புரியுது என மனதை மறக்காமல் கூற, எனக்குன்னு அறிவு இருக்கே, அதோட நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நான் இன்னும் சின்ன பையன் இல்லையே அண்ணா என்றான் கௌரவ். வரதராஜன் கோபப்பட்டு கௌரவை ஏதோ சொல்ல, ஆதித்யா பார்வையாலேயே தந்தையிடம் வேண்டா என்றான். இப்பொழுது எதிர்மறையாக எது சொன்னாலும் இவனிடம் எடுபடாது. தொண்டையில் சிக்கிய முல்லை போல் இவள் ஏன் இவர்கள் வாழ்வில் அகப்பட்டாள்? அவளை மிரட்டி ஓட வைப்பது ஒன்றும் ஆதித்யாவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ஏன் செய்ய வேண்டும்? அதுவும் சரிசமமாக அல்லாத ஒரு பெண்ணிடம் மோதுவது என்பது அவனது தகுதிக்கு இழுக்கு. அதோடு இனி அவளுக்கு என்ன நேர்ந்தாலும் அதுக்கு காரணம் ஆதித்யா என்று கௌரவுக்கு தெரிந்துவிடும். அவன் தம்பி அவனை பற்றி கீழ்த்தரமாக எண்ணுவதை அவனால் எப்பொழுதும் சகிக்க முடியாது. இதுவரையில் நடந்து கொண்டதை போல் கௌரவுக்கு தான் ஒரு நல்ல உதாரணமா திகழ வேண்டும். ஆதித்யாவின் சமீட்சையை பார்த்து வரதராஜன் கட்டுப்படுத்தி கொண்டு நிற்க, டே, நம்ம லெவல் வேற, அந்த பொண்ணோட லெவல் வேற. அத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினவளை எப்படி உன்னால் இப்படி கொண்டாட முடியுது என ஆதித்யா வேறொரு யுக்தியை கையாண்டான். கௌரவுக்கு அவன் அண்ணன் என்றால் அத்தனை அவனை தவறாக யாரும் சொல்லிவிட்டால் அவமதிப்பு மரியாதையும் என்று அவனுக்கு தெரியும், பிடிக்காது என்றும் தெரியும். அதனால் கீதாஞ்சலி அன்று கல்லூரியில் செய்ததை ஞாபகப்படுத்த முயன்றான். அது அவனையே திருப்பி தாக்கியது. கௌரவுக்கு அவன் மேல் மதிப்பும் மரியாதையும் இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் நின்றவன் என்பதை மறந்து போனான் ஆதித்யா. அவளை மட்டும் சொல்லாதீங்க, முதல்ல வம்புக்கு இழுத்தது நீங்க என்றான் கௌரவ். அவனை ஒதுக்கி அவளுக்கு இத்தனை ஆதரவளிக்கும் நிலைக்கு வந்துவிட்டானா என தம்பியை ஆதித்யா உறுத்து விழிக்க, காலேஜுக்கு நேரமாச்சு என திரும்பினான் கௌரவ். அப்பொழுதுதான் வரதராஜன் அங்கே நின்று இருப்பதை கண்டான். முதலில் அதிர்ந்தாலும் ஹாய் அப்பா என இயல்பாக பேசினான். அண்ணனிடம் முதலில் சொல்லிவிட்டு வீட்டில் சம்மதம் வாங்கிவிடலாம் என்று எண்ணியிருந்தான். பெற்றோர்களுக்கு தெரிந்தால் எடுத்ததுமே முட்டுக்கட்டை தான். அண்ணனுக்கும் அவனுக்கும் உதவ முன்வர மாட்டான். தந்தையின் முகம் இயல்பாக இருப்பதை பார்த்த கௌரவ், அப்பாடா, அப்பா எதுவும் கேட்கவில்லை என்ற நிம்மதியுடன் கல்லூரிக்கு கிளம்பினான். கௌரவ் சென்ற பின்னரும் அவ்விடத்தை விட்டு நகராமல் அவன் சென்ற திசையையே பார்த்திருந்தான் ஆதித்யா. அவன் தம்பி இவ்வளவு தைரியத்துடன் அவனிடம் வந்து பேசியதில்லை. நன்றாக ஏற்றிவிட்டு அனுப்பியிருக்கிறாள். இந்த லூசும் வந்து பேசுகிறான் என தம்பியை மனதிற்குள் திட்டினான். நேற்று அவள் வீட்டுக்கு போகிறான் என்பதை அறிந்திருந்தான் ஆதித்யா. அவள் வீட்டிலிருந்து வர நேரமாகிறது என்றுதான் கௌரவை அலைபேசியில் அழைத்தது. ஒரு வேலையாக கொடுத்தான். அதை முடித்துவிட்டே வீடு திரும்பினான் கௌரவ். கௌரவ் இன்னும் படிப்பை முடிக்கவில்லை.
அதோடு அவனுக்கு முன்னால் திருமணத்துக்கு ஆதித்யாவும் அவர்களின் சித்தி மகள் ஹரிணியும் இருக்கிறார்கள். அதனால் கௌரவ் அவசரப்பட மாட்டான் என்றே கருதினான். கணவனும் பெரிய மகனும் கௌரவ் சென்ற திசையையே வெறித்து பார்த்தவாறு நின்று இருந்ததைக் கண்டு, என்னவாம் ஆதி என கேட்டவாறே அன்னை பார்வதி அங்கே வந்தார். ஆதித்யா அவன் சொன்னதை பகிர, யார் அந்த பொண்ணு? நம்ம அந்தஸ்துக்கு ஏற்றவளா என பார்வதியின் கேள்வி வெளிவந்தது. அதற்கு ஆதித்யாவின் முகபாவமே அவருக்கான பதிலை தந்துவிட்டது. நான் நினைச்சது சரியா இருந்தா அந்த பெண் நம்ம தகுதிக்கு சற்றும் பொருத்தமில்லாதவ என்றான் ஆதித்யா. இவன் புத்தி ஏன் இப்படி போகுது? ஒரு பிச்சைக்காரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது என பார்வதி கோவப்பட்டார். பார்வதிக்கு அவர்களை விட அந்தஸ்தில் குறைந்ததிருந்தால் அவர்கள் பிச்சைக்காரர்களாக தெரிவார்கள். உன்னை பார்த்து கத்துக்க கூடாதா? எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத மாதிரி நடந்துக்கிற உனக்கு இப்படி ஒரு தம்பி என வரதராஜன் எரிச்சல் பட்டார். அந்த நொடியில் ஆதித்யாவின் ஈகோவுக்கு அளவுக்கு அதிகமாகவே விருந்து கிடைத்தது. சிறு வயதிலிருந்து அவனுக்கு தாராளமாக கிடைத்து கொண்டிருப்பது. ஆனாலும் எவ்வளவு கொடுத்தாலும் போதாதது. அவனுக்கு இன்னும் இன்னும் வேண்டும் என பேராசையுடன் எதிர்பார்க்கும் அவன் மனது இந்த ஒரு காரணத்தால் தான் அவனுக்கு கீதாஞ்சலியை முற்றிலும் பிடிக்காமல் போனது. அனைவரின் பார்வையிலும் உயர்வாக பார்க்கப்படுபவன் இவளது பார்வையில் மட்டும் வேறுபட்டு தெரிகிறான். அது அவளது திமிர் என்று எண்ணினான். ஆனால் தான் அவனுக்கு அவள் மேல் அதித்த கோபமும். விடுங்கம்மா, சின்ன பையன் இல்லையா என ஆதித்யா தம்பியை தாக்கி பேச, இப்படி சொல்லி சொல்லியே இப்போ என்ன ஆச்சு பாரு என்றார் பார்வதி. உண்மையே பெற்றோர்கள் கௌரவை திட்டும் பொழுது இதை சொல்லிதான் அவர்களை சமாதானப்படுத்துவான் ஆதித்யா. அதனாலேயே கௌரவுக்கு அவன் அண்ணனை மிகவும் பிடிக்கும். அந்தஸ்து கௌரவம் என பெற்றோர்கள் போல் குணம் கொண்டாலும் அவன் மீது மிகுந்த அக்கறை கொண்டவன் என்ற நம்பிக்கையை கௌரவின் மனதில் ஆழ விதைத்திருந்தான் ஆதித்யா. ஆனால் இது கௌரவ் எப்பொழுதும் போல் செய்யும் சிறு சிறு பிழைகள் அல்ல. வாழ்க்கை ஒரு முறை தவறிவிட்டால் பின்பு வாழ்வது கடினமே. இதை நடக்க அவன் விடக்கூடாது. தம்பியின் வாழ்வுக்காக, அவர்கள் குடும்ப கௌரவத்துக்காக கவலைப்படாதீங்கம்மா. முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வரட்டும். இதை நடக்க விடாமல் பார்த்துக்கிறது என் பொறுப்பு. எதுவும் எதிர்மறையா அவன்கிட்ட சொல்லாதீங்க என பெற்றோர்களிடம் வாக்களித்தான் ஆதித்யா. அலுவலகம் சென்றதும் அவளை பற்றிய எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு வேலையில் மூழ்க முயன்றான். ஆனால் கீதாஞ்சலி விடவில்லை. அங்கேயும் அவன் முன் வந்து நின்றாள். கணினி திரையில் எப்பொழுதும் போல் முதல் வேளையாக அவனுக்கு வந்த மின்னஞ்சல்களை பார்வையிட்டான். அதில் கௌரவின் கல்லூரி கருத்தரங்கில் எடுத்த புகைப்படங்கள் தொகுப்பை கல்லூரி முதல்வர் அனுப்பியிருந்தார். அவசர அவசரமாக அதை புரட்டி கொண்டிருந்தவனின் கண்களில் அந்த புகைப்படம் பட்டது. வலது கையில் மைக்கை முகத்துக்கு முன்னால் ஏந்தி இதழ்களை என குவித்திருந்தாள் கீதாஞ்சலி. பெரிய பாடகின்னு நினைப்பு என எல்லாக எண்ணியவனுக்கு உண்மைதானே என்றும் தோன்றியது. உடனே பார்வையை விழிகளுக்கு புலப்பெயர்த்தான். கண்ணாடி அணியாமல் விழித்திருந்த கருவிழிகளில் குறும்பு தாண்டவம் ஆடியது. அந்த நிழல் படத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. உடனே நூல் பிடித்து அவன் அவமானப்படப்பட்டதும் ஞாபகத்தில் மீண்டும் தீயென உரசி எரிய செய்தது. அவளின் நினைவிலும் சரி கனவிலும் சரி வந்து அவனை தீண்டிச் செல்வது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. மறுநொடியே சித்தி பையன் ஆகாஷை யோசிக்காமல் அழைத்தான் ஆதித்யா. அவனின் ஒரே நண்பன், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்பவன். மற்றவர்களுக்கெல்லாம் அவனுக்கு சரிசமமாக இல்லை என்பதால் நட்புடன் பழகியதில்லை. ஆகாஷும் ஆதித்யாவை போலவே பணமுள்ளவன். ஆனால் ஆதித்யாவை போல் இந்த அளவு அவனை தகுதி மோகம் பிடித்து ஆட்டவில்லை. சற்று கலகலப்பானவனும் கூட. ஆதித்யாவின் தொழிலில் முதலீடு செய்திருக்கிறான். ஆனால் தனித்து செக்யூரிட்டி சர்வீஸ் வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறான். சிறிய அளவில் அல்ல, பெரிய அளவில்.
வசதி படைத்தவர்களுக்கு, முக்கியமாக நட்சத்திர அந்தஸ்து உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு என ஆட்களை அனுப்பும் நிறுவனம். அதனால் அவனுக்கு வேலை செய்பவர்களைப் பற்றி அக்குவேறு ஆணிவேராக துப்பறியும் நிறுவனத்தில் உதவியுடன் அலசிய பின்னரே வேலைக்கு சேர்ப்பான். ஒரு பெண்ணோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உடனே வேணும் என அவன் கீதாஞ்சலியின் படிப்பு விவரத்தை மட்டும் கூற, எதிர்முனையில் இருந்தவன், என்னடா ஆதி, லவ்வா? சொல்லவே இல்ல என கிண்டல் அடித்தான். மண்ணாங்கட்டி, இந்த தருதலையை எல்லாம் லவ் பண்ண முடியாது. அவளுக்கு எல்லாம் எந்த தகுதியும் இல்லை. எனக்கு வாழ்க்கையில் லட்சியம் இருக்கிற, சம்பாதிக்கிற துடிக்கிற பொண்ணு தான் வேண்டும். இது வேற என்ன சொல்லென்று பொரிந்தவன், சீக்கிரம் டீட்டெயில்ஸ் வேணும் என அவனை துரிதப்படுத்தினான். சரி சரி என்ற ஆகாஷ் அவன் கேட்ட விவரங்களை அடுத்த 1 மணி நேரத்திலேயே தந்துவிட்டான். கீதாஞ்சலியின் தந்தை சிவராமனை பற்றி கேள்விப்பட்டதுமே, நேர்மை, சிங்கத்துக்கு பிறந்த சிங்கக்குட்டியா இவ, அதான் இப்படி பாயரா என எள்ளாக நினைத்தான் ஆதித்யா. சிவராமனை 2 முறை நேரில் சந்தித்து இருக்கிறான். கண்டிப்பாக இனிமையான சந்திப்புகள் அல்ல. முதல் தரம் மற்ற குற்றவாளிகளை நடத்துவதைப் போல் அவனையும் நடத்தினார். போதாதற்கு இலவச அறிவுரை வேறு. அவன் பணம் கண்டு அவர் மயங்கவில்லை என்றதும் ஆதித்யாவுக்கு ஆத்திரமோ ஆத்திரம். இறுதியில் அவன் செய்த தப்பிலிருந்து வெளியேற அவன் செல்வாக்கு பேசியது என்றாலும் சிவராமன் அவனை பார்த்த பார்வையில் இலக்காரம் அப்பியிருந்ததை இன்று வரையிலும் மறக்க முடியவில்லை. அதெல்லாம் பல கதை. இப்பொழுது புதிய கதைக்கு வருவோம். என்னவோ பெரிய இவர் போல் பணம் இருந்தால் மட்டும் போதாது, குணமும் வேண்டும் என அன்று எனக்கு உபதேசம் செய்தாரே, அதை அவர் மகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்து போனாரோ? உங்களை கவனிச்சிருக்கிறேன் என பொறுமை கொண்ட ஆதித்யா வேலையில் ஆழ்ந்தான். 2-3 நாட்களாக கௌரவ் சொன்ன நான் லவ் பண்றேன் என்பதை பற்றிய நினைவில் ஆதித்யா உழன்று கொண்டிருக்க, கௌரவ் எப்போதையும் விட மிகவுமே உற்சாகமாக வளைய வந்தான். கௌரவை அப்படி பார்த்ததும் ஆதித்யாவின் மனம் கசிந்தது. இதுவரையில் மனதில் உள்ள எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாதவன் முதன்முறையாக அவன் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் மறைக்காமல் வெளிக்காட்டுகிறானே. அந்த அளவுக்கு அந்த பெண் இவனுக்கு முக்கியமாகி போய்விட்டாளா? ஆனால் அவளோட இணைந்தால் இவன் வாழ்க்கை உருப்படாமல் போய்விடுமே. இருக்கும் சொத்தையே எல்லாம் அழித்து விடுவாளே. அப்படி அவன் கண் முன்னால் கௌரவின் வாழ்க்கை சீரழியட்டும் என்று விட முடியாது. மருந்து குடிக்க அழும் குழந்தையை அப்படியே விட்டு விடுவதில்லையே. அதற்கு முதலில் அவளை இவன் பார்வையிலிருந்து அகற்றியே ஆக வேண்டும். என்ன செய்யலாம் என்ற சிந்தனை ஆதித்யாவின் எண்ணங்களில் எப்பொழுதும் வந்து கொண்டே இருந்தது. நடுவில் கௌரவின் பிறந்த நாள் விழா வேறு வருகிறது. அது முடியட்டும். முடிவாக இவளுக்கு ஒரு வழி செய்து விடலாம் என எண்ணிக்கொண்டான். கௌரவ் மற்றும் ஆதித்யாவின் பிறந்த நாட்களை பெரிய விழாவாக சிறு வயதிலிருந்தே அவர்களின் வீட்டில் கொண்டாடுவது இன்று வரையிலுமே வழக்கம். ஆரம்பத்தில் குழந்தைகளுக்காக என தொடங்கியது. ஆனால் இப்பொழுது அவர்களின் அந்தஸ்தை பறைசாற்ற மட்டுமே. விவரம் புரிந்ததும் கௌரவுக்கு இவையெல்லாம் கொடுத்து கேட்க மாட்டார்கள் என்பதால் பிடித்த பின்மையை பிடிக்காமல் போனது. வீட்டில் சொன்னாலும் காது வெளிக்காட்டவில்லை. துணிக்கடையிலும் புது உடை சுற்றப்பட்ட பொம்மை போல் அன்று மட்டும் வந்து நின்றுவிட்டு போய்விடுவான். ஆனாலும் ஒரு மூலையில் ஒளிந்திருக்கும் அவனது குழந்தை மனம் அந்த நாளை மிகவுமே எதிர்பார்த்து காத்திருக்கும். ஏனெனில் அந்த ஒரு நாள் மட்டுமே பெற்றோருக்கும் அண்ணனுக்கும் தொடர்ந்து 3-4 மணி நேரங்கள் அவனுடன் ஒன்றாக செலவிடுவார்கள். அதனாலேயே மறுப்பு தெரிவிக்கவில்லை. கௌரவ்தான் தான் காதலிப்பதாக அண்ணனிடம் தெரிவித்த 3ஆம் நாள் காலையில் கௌரவ் மீண்டும் அண்ணனிடம் சென்று, அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. கூட்டிட்டு வரட்டுமா? ப்ளீஸ் அண்ணா என்றான். ஆதித்யா அவனை பார்த்த பார்வையில், இல்லை, நீங்களும் வீட்டில் இருந்தா நல்லா இருக்கும் என கௌரவ் இழுக்க, உன் அடையாளத்தை எங்கேயும் சொல்ல மாட்டேன்னு சொன்ன என்றான் ஆதித்யா. அவன் குரலில் கிண்டல் விரவி இருந்ததை உணர்ந்து கொண்டான் கௌரவ். தனித்து நிற்க முயன்றாலும் அண்ணனின் அடையாளம் அவனை துரத்துகிறதே. கீத்துவோட அப்பா போலீஸ், அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கு என கௌரவ் சொல்ல, இப்போதாவது நம்ம குடும்ப பெருமைய புரிஞ்சுக்கோ என்றான் ஆதித்யா. சற்று நேரம் அமைதியில் கழிய, சரி, இந்த சனிக்கிழமை நான் ஃப்ரீ என ஆதித்யாவே மௌனத்தை உடைத்தான். தேங்க்ஸ் அண்ணா,
அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லிடுங்க என விசில் அடித்துக்கொண்டே உற்சாகத்துடன் அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் ஆதித்யாவால் அதை பிரதிபலிக்க முடியவில்லை. அவன் குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா? மறுநொடியே அவன் பெற்றோர்களிடம் சென்று விஷயத்தை பகிர்ந்து கொண்டான். அவர்களும் வீட்டில் இருப்பது நல்லது. அந்த பெண் வீட்டுக்கு வரும்போது அவர்களின் நிலையை செல்வாக்கை பார்த்து அவளுக்கும் அவர்கள் வீட்டில் நுழைய எவ்வித தகுதியும் இல்லை என்று அவளாகவே நினைத்து கொள்ள வேண்டும். கௌரவ் அந்த பெண்ணை கூட்டிட்டு வர போறான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு செய்கையிலும் நம்ம தகுதிய அவளுக்கு புரிய வைக்கணும் என்றான். சிங்கத்தோட குகையிலேயே வந்து சிங்கத்தை சீண்ட பாக்குறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? உன்னை ஓட விரட்டுறேன் பார் என சூளுரைத்தான் மனதுக்குள். அலுவலகம் செல்லும் வழியெல்லாம் இதை பற்றியே நினைவில் இருந்த ஆதித்யாவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்தியும் எரிச்சல் பீறிட்டது. பின்ன தேவையில்லாம அவன் நேரத்தையும் சிந்தையையும் கைப்பற்றி கொள்கிறாளே அந்த கொள்ளிவாய் பிசாசு என கீதாஞ்சலியை பற்றி எண்ணினான். அதுவும் தகுதி என்ற சொல்லுக்கு அப்பாற்பட்டவளை தங்கள் குடும்பத்தில் இணைத்து கொள்வது என்பது இயலாது. படிப்பதில் மட்டம், வசதி வாய்ப்புகளுக்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. குணமோ படுமோசம். அழகு இருக்கிறது என்று என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? இப்படிதான் ஆதித்யாவினுள் சிந்தனை ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த நொடியில் ஒன்று மட்டும் அவன் புத்திக்கு உரைக்கவில்லை. அவனாகவே அவள் அழகு என ஒத்துக்கொண்டிருக்கிறான் என்பதை. சனிக்கிழமைக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் ஆதித்யா.